இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். 5 பேரின் உயிரை காவு வாங்கிய குலுவாங்கோர விபத்து கொலை வழக்காக விசாரிக்க சட்டத்துறை தலைமை அலுவலகம் உத்தரவு. சிம்பாங்ரங்காமில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 உட்பட 5 பேரின் உயிரை பறித்த சாலை விபத்து தொடர்பான விசாரணையை கொலை மற்றும் கவனக்குறைவான ஆபத்தான வாகன ஓட்டத்தால் மரணம் ஏற்படுத்துதல் என்ற பிரிவுகளின் கீழ் வகைப்படுத்துமாறு சட்டத்துறை தலைமை அலுவலகம் போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளது. இதனை மலேசிய சட்டத்துறை தலைவர் தான் ஸ்ரீ முகமது சுக்கி மொக்தார் உறுதிப்படுத்தியுள்ளார். எனினும் இவ்வழக்கில் போலீஸ் விசாரணை அறிக்கையை முழுமையாக ஆய்வு செய்த பிறகே எந்த குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட வேண்டும் என்பது குறித்து இறுதி முடிவு எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார். கடந்த திங்கட்கிழமை பிற்பகல் 1:15 மணியளவில் ஜாலான் ரங்காம் சிம்பாங் சாலையின் 27வது கிலோமீட்டரில் நிகழ்ந்த இந்த விபத்தில் 5 வாகனங்கள் சம்பந்தப்பட்டன. முதற்கட்ட விசாரணையில் 19 மற்றும் 22 வயதுடைய 2 சகோதரர்கள் அதிவேகமாகவும் ஆபத்தான முறையிலும் வாகனம் ஓட்டியதாக தெரியவந்துள்ளது. அவர்களில் ஒருவரின் BMW 530E கார் கட்டுப்பாட்டை இழந்து டொயோட்டா வியாஸ், புரோட்டோன் வீரா மற்றும் பொருடுவா அல்சா மீது மோதியது. இதில் டொயோட்டா வியாஸில் பயணித்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். அவர்கள் மலாக்காவிலிருந்து கொத்தாதிங்கி நோக்கி பயணம் செய்து கொண்டிருந்தனர். BMW வாகனத்தை ஓட்டிய 22 வயது இளைஞர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே உயிரிழந்தார். இதனிடையே மெர்சிடிஸ் பென்ஸ் A250 காரை ஓட்டிய 19 வயது இளைய சகோதரர் கைது செய்யப்பட்டு 2 நாட்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார். அவர் சிங்கப்பூரில் உள்ள ஒரு பல்கலைக்கழகத்தில் கல்வி பயிலும் மாணவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்து மலேசியாவில் மீண்டும் ஒரு முறை ஆபத்தான வாகன ஓட்டம் குறித்த கவலையை அதிகரித்துள்ளது. எதிர்வரும் 16வது ஜொஹூர் மாநில தேர்தலில் போட்டியிடுவதாக பார்ட்டி பெர்சமா மலேசியா கட்சி இன்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இதுகுறித்து அக்கட்சி தலைவர்களான முன்னாள் அமைச்சர்கள் டத்தோசரி ரஃபீசி ரம்லி மற்றும் நிக் நஸ்மி நிக் அஹ்மத் ஆகியோர் இன்று புதன்கிழமை வெளியிட்ட கூட்டு அறிக்கையில் இத்தகவலை உறுதிப்படுத்தினர். அதேவேளையில் ஜொஹூர் மாநிலத்தில் பெர்சமா போட்டியிட உள்ள தொகுதிகள் குறித்து கட்சியின் மாநில பிரதிநிதிகளுடன் ஆலோசனை நடத்தப்பட உள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். அந்த ஆலோசனை கூட்டமானது இன்று புதன்கிழமை நடைபெறவுள்ளது. நாடு முழுவதும் உள்ள கட்சி தலைவர்கள் மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுடன் நடைபெற்ற தொடர் பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகே இந்த இறுதி முடிவு எடுக்கப்பட்டதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பெர்சமா கட்சியின் இந்த அறிவிப்பு ஜொஹூர் மாநில அரசியலில் புதிய போட்டி நிலையை உருவாக்கும் என அரசியல் வட்டாரங்களில் எதிர்பார்க்கப்படுகிறது. அரசாங்கத்தை கவிழ்க்க சதி செய்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டில் முன்னாள் நிதி அமைச்சர் காலஞ்சென்ற டைம் ஜைனுடனின் மனைவி நைமா காலிட் மற்றும் அவரது மகன்களிடம் போலீசார் விசாரணை தொடங்கியதை தொடர்ந்து அவர்கள் தலைமறைவாகியுள்ளதாக வெளியான தகவல்களை அவர்களது சட்ட நிறுவனம் மறுத்துள்ளது. டைம் குடும்பத்தாரின் சார்பாக இவ்வழக்கில் ஆஜராகி வரும் சட்ட நிறுவனமான ராஜ் அண்ட் செச் இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் போலீசாரின் கருத்துகள் தங்களது கட்சிக்காரர்கள் விசாரணைக்கு ஒத்துழைக்கவில்லை என்ற தவறான எண்ணத்தை ஏற்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. மேலும் போலீஸ் அறிவிப்பு கிடைத்த அதே நாளிலேயே வழக்கறிஞர்கள் எழுத்துப்பூர்வமாக பதிலளித்ததாகவும் நைமா காலிட் மற்றும் அவரது மகன்கள் எப்போதும் வழக்கறிஞர்கள் மூலம் தொடர்பு கொள்ளக்கூடியவர்களாக இருந்து விசாரணைக்கு முழுமையாக ஒத்துழைத்து வருவதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதேவேளையில் நைமாவின் நிறுவனத்திலிருந்து பணி நீக்கம் செய்யப்பட்ட முன்னாள் ஊழியர் ஒருவர் அளித்த புகாரின் அடிப்படையில் இந்த விசாரணை தொடங்கப்பட்டதாக குறிப்பிட்ட வழக்கறிஞர்கள் இவ்வழக்கில் குற்றவியல் சட்டம் பிரிவு 124B பயன்படுத்தப்பட்டிருப்பதையும் விமர்சித்துள்ளனர். கடந்த மே 26ஆம் தேதி புக்கிட் அமான் போலீஸ் தலைமையகத்தின் குற்றப்புலனாய்வு துறை CID இயக்குனர் டத்தோ M குமார் வெளியிட்ட அறிக்கையில் இவ்வழக்கு விசாரணை தொடங்கப்பட்டது முதல் நைமாவும் அவரது மகன்களும் நாட்டில் இல்லை என குடிநுழைவுத்துறை பதிவுகள் கூறுவதாக தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஜொஹூர் மாநில தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை, அரசியலில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ள ஸ்கூடாய் சட்டமன்ற உறுப்பினர் மரீனா இப்ராஹிம் தாம் மலாய் பெரும்பான்மை தொகுதிகளில் போட்டியிட அஞ்சுவதாக கூறப்படும் கருத்துக்களை மறுத்துள்ளார். கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் மலாய் பெரும்பான்மை தொகுதிகளில் நேரடி அரசியல் மற்றும் மக்கள் சேவை பணிகளில் ஈடுபட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
இது குறித்து நேற்று தமது முகநூல் பதிவில் கருத்து தெரிவித்துள்ள மரினா, கடந்த 2021ஆம் ஆண்டில் லயாங் லயாங் தொகுதிக்கு அனுப்பப்பட்டு அங்கு அடித்தட்டு மக்களுடன் பணியாற்றியதுடன் ஒரு சமூக மையத்தையும் நிறுவியதாக தெரிவித்துள்ளார். மேலும் கடந்த 2022ஆம் ஆண்டு மார்ச் மாதம் நடைபெற்ற ஜொஹூர் மாநில தேர்தலில் லயாங் லயாங் தொகுதியில் தாம் போட்டியிடப் போவதாக பெரிய எதிர்பார்ப்புகள் நிலவியதையும் மரினா சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே மலாய் பெரும்பான்மை தொகுதிகளில் பணியாற்றிய அனுபவம் இருப்பதால் அத்தகைய தொகுதிகளில் போட்டியிட தமக்கு எந்த அச்சமும் இல்லை என்பதை அவர் வலியுறுத்தியுள்ளார். தாய்லாந்தில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் 5 வகை இறால்களுக்கு மலேசியா தற்காலிக தடை விதித்துள்ள நிலையில் இது தொடர்பாக மலேசிய அரசாங்கத்துடன் உடனடி பேச்சுவார்த்தை நடத்துமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தாய்லாந்து பிரதமர் அனுதின் சார்ன்விராக்குல் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக தாய்லாந்து அரசாங்க செய்தி தொடர்பாளர் ரட்சாடா தனாடிரெக் வெளியிட்டுள்ள தகவலில், நேற்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தின் போது பிரதமர் இந்த உத்தரவை பிறப்பித்ததாக தெரிவித்துள்ளார். இறக்குமதி தடை நீண்ட காலம் தொடருமானால் இறால் வளர்ப்பவர்கள், ஏற்றுமதியாளர்கள் மற்றும் கடலுணவு விநியோக சங்கிலியில் ஏற்பட்டுள்ள பலரின் வாழ்வாதாரம் பாதிக்கக்கூடும் என பிரதமர் எச்சரித்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனையடுத்து அந்நாட்டு துணை பிரதமரும் வர்த்தக அமைச்சரும் வேளாண்மை மற்றும் கூட்டுறவு அமைச்சரும் இணைந்து மலேசிய அதிகாரிகளுடன் அவசர பேச்சுவார்த்தை நடத்தி தாய்லாந்து விவசாயிகளின் வாழ்வாதாரத்தையும் காக்கும் வகையில் தீர்வை காண நடவடிக்கை எடுக்குமாறு பிரதமர் அறிவுறுத்தியுள்ளார். பினாங்கு மாநிலம் புக்கிட் மர்தாஜாம் பகுதியில் போலீசார் மேற்கொண்ட அதிரடி நடவடிக்கையில் அங்கு செயல்பட்டு வந்த 3 அனைத்துலக மோசடி கும்பல்கள் முறியடிக்கப்பட்டதுடன் 32 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கால் சென்டர்கள் என்ற பெயரில் செயல்பட்டு வந்த வளாகங்களில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட 3 தனித்தனி சோதனை நடவடிக்கைகளின் போது கைது செய்யப்பட்ட அக்கும்பல் உலக அளவில் மோசடி நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்ததாக நம்பப்படுகிறது. அதேவேளையில் கைது செய்யப்பட்டவர்களில் 4 உள்ளூர் ஆண்களும் அடங்கியுள்ளதாக பினாங்கு மாநில போலீஸ் தலைவர் டத்தோ அசிசி இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். மேலும் இச்சோதனையின் போது 28 கணினிகள், 21 கைபேசிகள் மற்றும் ஒரு வைஃபை ரவுட்டர் கருவி உள்ளிட்ட பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்களின் மொத்த மதிப்பு சுமார் 25,000 ரிங்கெட் என்றும் மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த மோசடி கும்பல் கடந்த ஏப்ரல் மாதம் முதல் செயல்பட்டு வந்தது முதற்கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாகவும் அசிசி இஸ்மாயில் குறிப்பிட்டுள்ளார். இதனையடுத்து அக்கும்பலின் நடவடிக்கைகள், நிதி பரிவர்த்தனைகள் மற்றும் சர்வதேச தொடர்புகள் குறித்து தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. பினாங்கின் நிபுங் தபால் பகுதியில் உள்ள கடை ஒன்றில் நடந்த ஆயுத கொள்ளை சம்பவத்தில் 27 வயதுடைய இளைஞர் ஒருவர் காயமடைந்த நிலையில் இச்சம்பவத்தில் தொடர்புடைய 2 சந்தேக நபர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு 9:29 மணியளவில் ஜலான் சுங்காய் டவுன் தமான் பிஸ்தாரி பகுதியில் அமைந்துள்ள ஈஸி டு யூ மார்ட் கடையில் இச்சம்பவம் நடந்ததாக சபராங் புராய் சலாத்தான் போலீஸ் தலைவர் நூராஸ்மி அப்துல் கஃபார் தெரிவித்துள்ளார். கொள்ளையர்கள் வெட்டுக்கத்தி ஆயுதத்தால் தாக்கியதில் பாதிக்கப்பட்ட இளைஞரின் தலையிலும் 2 கைகளிலும் காயங்கள் ஏற்பட்டன. இந்நிலையில் இச்சம்பவம் குறித்து போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளதுடன் தப்பி சென்ற 2 சந்தேக நபர்களையும் கண்டுபிடிக்க நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.